அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்னென்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல் பக்கத்துல பார்த்தோம்னா, நமக்கு கலைஞர் அவர்களுடைய 100ஆண்டு விழாவை ஒட்டி ஒரு நாணயம் மத்திய அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க. அதை பத்தின செய்திகள நம்ம பார்ப்போம். சரிங்களா? நாணயத்துடைய அம்சத்த பத்தி நம்ம பார்க்கணும். எப்படி உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அதற்கு முன்னாடி திருக்குறள். "வினைத்திட்பம் என்பது ஒருவன், மனத்திட்பம் மற்றைய எல்லாம் பிற" அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு தொழிலின் திட்பம் என்று சொல்லப்படுவது ஒருவனுடைய மனதின் திட்பமே. மற்றவை எல்லாம் வேறானவை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு செயல செய்யறதுக்கு முன்னாடி நம்மகிட்ட கரெக்ட்டான பிளானிங் இருக்கும். கரெக்ட்டான விஷயத்துல எல்லாமே பக்காவா பிளான் பண்ணி வச்சிருப்போம். ஓகேங்களா? அதற்கு தேவையான விஷயங்களுமே இருக்கும். அது மாரி எல்லாமே இருந்துமே, நம்ம மனதுல உறுதி இல்ல அப்படின்னா, நம்மளால அந்த விஷயத்த கரெக்ட்டா பண்ணி முடிக்க முடியாது. சரிங்களா? அததான் சொல்ல வராங்க. "வினைத்திட்பம் என்பது ஒருவன் மனத்திட்பம், மற்றைய எல்லாம் பிற" அப்படின்னு சொல்லி. சரியா? திருக்குறள் எண் 661 அதிகாரம் வினைத்திட்பம். சுமந்துள்ள திருக்குறள். அடுத்ததா பார்க்குறப்ப, நம்ம கலைஞர் அவர்கள பார்த்தோம் அப்படின்னா, 3 ஜூன் 1924ஆம் ஆண்டு பிறந்தவரா இருக்காரு. அவரை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, இந்த வருஷம் 100ஆண்டு விழா அப்படிங்கிறது அனுசரிக்கப்படுது தமிழக அரசாங்கத்தினால. அந்த வகையில மத்திய அரசாங்கம் அவங்களுக்கு இன்னொரு சிறப்ப செஞ்சு குடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் பெயர்ல அவர் உருவம் பொறிக்கப்பட்ட ஒரு நாணயத்த வந்து மத்திய அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா? தமிழக அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, "நாணயம் மிக்க தலைவருக்கு நாணயம்" அப்படி சொல்லி சொல்லியிருக்காங்க. நாணயம். ஓகேங்களா? அது உங்கனால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த காயின பத்தின விஷயங்கள குடுத்திருக்காங்க. இந்த நாணயம் வட்ட வடிவில் 44 மில்லிமீட்டர் சுற்றளவும், 35 கிராம் எடையும் கொண்டதாகும். சொல்லி குடுத்திருக்காங்க. 44 மில்லிமீட்டர் இன் சர்கம்ஃபரன்ஸ் அண்ட் 35 கிராம்ஸ் வெயிட் வந்து இருக்க போகுது. டோட்டலி 200 காயின்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அச்சிட்டுருக்காங்க. இந்த காயினோட வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா, ரூ. 100 அப்படிங்கிறது தான் இந்த காயினோட வேல்யூ. ஓகேங்களா? என்ன மாரியான கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, உலோகங்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வெள்ளி 50%, தாமிரம் 40%, நிக்கல் மற்றும் துத்தநாகம் வந்து 5% சரிங்களா? சேர்க்கப்பட்டிருக்கு இதுல. நாணயத்தின் முகப்பு பக்கத்தில் பார்த்தோம்னா, அசோக சக்கரம், சிங்கம், இந்தியா ஆகிய வார்த்தைகள் இடம்பெற்றுள்ளன. அசோக சக்கரம் இங்க இருக்கு பாருங்க. அசோக சக்கரம், சிங்கம், இந்தியா என்ற வார்த்தைகள் வந்து இடம்பெற்றிருக்கு. இதே இந்த நாணயத்துடைய முன் பக்கத்துல பார்த்தோம்னா, கலைஞர் எம். கருணாநிதி பிறந்த நூற்றாண்டு என ஆங்கிலம் மற்றும் ஹிந்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் 1924 முதல் 2024 என ஆண்டும் கருணாநிதியின் கையெழுத்திலேயே தமிழ் வெல்லும் என்ற வார்த்தையும் பொறிக்கப்பட்டுள்ளது. இப்ப இது கேட்கலாம். என்ன வார்த்தை பொறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கூட கேட்கலாம் மேபி. தமிழ் வெல்லும் அப்படிங்கிற வார்த்தை அவர் கையெழுத்துல எழுதின அந்த ஒரு வார்த்தை பொறிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அதை பத்தி இந்த காயின பத்தின சிறப்பம்சங்கள நம்ம பார்த்திருக்கோம். நாணயம் மிக்க தலைவருக்கு ஒரு நாணயம். அடுத்ததாக பார்க்கிறப்ப, நமக்கு அகழ்வாராய்ச்சி சார்ந்து ஒரு செய்தி குடுத்திருந்தாங்க. வேம்புக்கோட்டை அகழ்வாராய்ச்சியில ஒரு சில விஷயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அத பத்தி குடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சுடுமண், முத்திரை, விளக்கு, கல்பந்து, கல்லால் ஆன சில்வெட்டு ஆகியவை கண்டறியப்பட்டுள்ளன. விருதுநகர் மாவட்டத்தில இருக்கக்கூடிய அகழ்வாராய்ச்சி தளம் தான் வேம்பக்கோட்டை அப்படிங்கிறது. எந்த ஆற்றின் அருகே இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, வைப்பாறு அப்படிங்கிற அந்த ஆற்றின் பக்கத்துல தான் இந்த அகழ்வாராய்ச்சி 3ஆம் கட்ட அகழ்வாராய்ச்சி அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. அங்க நெறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா, கண்ணாடி மணிகள், கல்மணிகள், சிகை அலங்காரத்துடன் பெண்ணின் தலைப்பகுதி, நாயக்கர் கால செம்பு காசு, அணிகலன்கள், சங்கு வளையல்கள் உள்ளிட்ட 450க்கும் மேற்பட்ட பொருள்கள் கண்டறியப்பட்டன அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இது என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்க ஜஸ்ட் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. வேம்பக்கோட்டை எங்க இருக்கு? எந்த நதிக்கரையின் பக்கத்துல இருக்கு அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? ஸோ, இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்த முக்கியமான செய்திகள நம்ம பார்த்திருக்கோம். மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்புல சந்திக்கலாம். நன்றி.